ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியல் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா குரூப் 2A அந்த எக்ஸாம்ஸோடைய மெயின்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்ஸ்க்கு வெயிட் பண்ணியிருந்திருப்பீங்க இல்லையா, அதுக்கான ரிசல்ட்ஸ் வந்து வெளியிட்ருக்காங்க. அதை தான் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. சரியா, யாரெல்லாம் குரூப் 2A எக்ஸாம்ஸ்க்கு எழுதிட்டு ரிசல்ட்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ நீங்கள் எல்லாருமே வந்து டிஎன்பிஎஸ்சியுடைய அஃபிஷியல் வெப்சைட்குள்ளார போனீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 பேஜஸ் காட்டும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இப்போ குரூப் 4 அந்த எக்ஸாமுக்கு வந்து கால்ஃபர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை கொடுத்துருப்பாங்க. ஒருங்கிணைந்த குடிமை பணி தேர்வுகள் குரூப் 4 பணிகளுக்கான அறிவிக்கை கொடுத்துருப்பாங்க. அதுவே பார்த்திங்கன்னா இணையவழியில் இப்போ தமிழ் வழியில் அதை நம்ம பார்க்கணுன்னா இதை கிளிக் பண்ணணும், இந்த க்ரீன் கலரு. ஸோ க்ரீன் கலர் கிளிக் பண்ணால் நமக்கு தமிழ் வழியில் இருக்கக்கூடிய அந்த பதிப்பை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதில் குரூப் 4 பற்றி என்னெல்லாம் இருக்குது, அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, எக்ஸாம் எப்போது, அதுக்கான என்ன கல்வி தகுதிகள் இருக்கணும், எப்படி அப்ளை பண்ணணும் எல்லாமே இருக்கும். இங்கிலீஷ் வெர்ஷன் வேணும்னா நம்ம இது பண்ணிக்கலாம். இணைய வழியில் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா இந்த பர்பிள் கலரில் ஆப் லிங்க்குள்ளார போனோம்னா நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு தொகுதி 2A பணிகள் முதன்மை தேர்வுகள் தொடர்பான முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. ஸோ கம்பைன்டு சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 2A சர்வீசஸ்க்கான மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் ரிசல்ட்ஸை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கிளிக் ஹியர் அப்படின்னு இருக்குல்ல, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். சர்வர் வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால நமக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆக மாட்டிருக்கு. ஸோ இப்படி ஓப்பன் ஆன பிறகு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடைய டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து ரெஜிஸ்டர் நம்பர் கேட்டிருக்காங்க, அப்புறம் டேட் ஆஃப் பர்த் நம்மளோடது கேட்டிருக்காங்க. அதுக்கு கீழே ஒரு கேப்ஷா கொடுத்துருக்காங்க. இந்த கேப்ஷாவை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அது கீழே இருக்கக்கூடிய பாக்ஸில் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா MPLTTF அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பரையும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தையும் கொடுத்த பிறகு இந்த இடத்துல MPLTTF இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கேப்ஷா கொடுப்பாங்க. அந்த கேப்ஷாவில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸை இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய ரிசல்ட்ஸ் வந்து ஷோ ஆகும். அதில் உங்களுடைய மார்க்ஸு, நீங்கள் என்ன ரேங்க்கில் இருக்கீங்க, உங்களுடைய ஓவரால் ரேங்க் என்ன, உங்களுடைய கம்யூனல் ரேங்க் என்ன அப்படிங்கிறது எல்லாமே இருக்கும். ஸோ யாரெல்லாம் எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ டிஎன்பிஎஸ்சியோடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு உங்களுடைய ரிசல்ட்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.